தற்போது நம்முடைய அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி தொலைபேசி வாயிலாக இணைகிறார். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி. இப்ப நடிகர் விஜய் தாவேக தலைவர் விஜயா உருவெடுத்து இன்னைக்கு முதல் மேடையை அவர் பார்த்திருக்கிறார். கல்வி விருதுகள் வழங்கும் விழால தமிழ்நாட்டுக்கு நல்ல அரசியல் தலைவர்கள் தேவை அப்படின்னு சொன்னதுல இருந்து பல்வேறு விஷயங்களை பகிர்ந்திருக்கிறார். அவருடைய இந்த பேச்சின் சாராம்சமா நாம எதை புரிஞ்சுக்கலாம்? அவர் பொதுவா தான் சொல்றாரே தவிர ஸ்பெசிபிக்கா எதையும் கிறிஸ்டல் கிளியரா சொல்லல. ஒரு அரசியல் கட்சி தலைவர் இதை சொல்லணும் அதை சொல்லணும்னு நாம யாரும் அவரை வற்புறுத்தவும் முடியாது. அது ஒரு வாலண்டரி ஆர்கனைசேஷன் தான், பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன். அவரை பொறுத்த வரையில இன்னைக்குள்ள விஷயம் அவரு மாணவர்களுக்கு அவரு பரிசு வழங்குறது, அவங்கள முதல் 2ஆம் 3ஆம் இடம் பெற்ற மாணவர்களை பாராட்டி அவங்களுக்கு ஊக்கத்தொகை வழங்குறது பாராட்டத்தக்கது, போற்றுதலுக்குரியது. அதே வேளையில இதுல அரசியல் ரீதியா எதுவும் இருக்குதுன்னு சொன்னா அதை ஒரு பொதுவா மொட்டை சாத்தான் குட்டையில விழுந்தான்னு சொல்றது மாதிரி ஒரு ஸ்பெசிபிக் இல்லாம தான் பேசிட்டு போயிருக்கிறாரு. பொதுவான இந்த கருத்துக்கள் சன்மார்க்க சங்கம், லயன்ஸ் கிளப், ரோட்டரி கிளப் இங்கெல்லாம் பேசக்கூடிய ஒரு கருத்தை தான் ஒரு கட்சி தலைவராட்டு இங்க பேசியிருக்கிறாரு. அரசியல் ரீதியா அவர்கிட்ட எதிர்பார்க்கிறது என்னன்னா, பொசிஷன் பண்ணுங்க. நீங்க 234 தொகுதிகளிலும் நின்று விஜயகாந்த் மாதிரி முதலமைச்சர் வேட்பாளராக நின்று உங்க பலத்தை நிரூபிக்க போறீங்களா? அல்லது நீங்க உங்களுக்குள்ள பாப்புலாரிட்டி, ரசிகர் பலம், உங்கள் மக்கள் மத்தியிலையும் ரசிகர்கள் மத்தியிலும் இருக்கக்கூடிய உங்கள் அபிமானத்தை செகண்ட் பிடிலாட்டு, சபார்டினேட் போல்ஸ் ஆட்டு தோத்து போன யாருக்காவது நீங்க துணை நிற்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வாக்கு இன்னும் உங்களுக்காக வாக்கு வங்கி இதுவரை பதிவாக முன்பே உங்கள் அபிமானத்தை வாக்காக யாருக்கும் திருப்ப முடியுமான்னு செகண்ட் சபார்டினேட் போல்ஸ் ஆட்டு போக போறீங்களாங்கிறத விஜய் இதுவரை பொசிஷன் பண்ணல. அதுல நழுவுற மீனாட்டு அதை பற்றிய ஒரு தெளிவான ஒரு பார்வையை இதுவரை சொல்லாம அவர் அதை எவாசிவா அதை தட்டி கழித்து கொண்டே போய் கொண்டிருக்கிறார். குறிப்பா இன்னைக்கு தலைவர்களை பற்றி எல்லாம் பேசக்கூடிய அவர், நான் தலைவராக நிற்க போகிறேன், நான் தமிழக முதல்வராவேன், நான் 234 தொகுதியில் வேட்பாளரை நிறுத்தப் போகிறேன் என்று இதுவரை கட்சி ஆரம்பித்து எந்த இடத்திலும் கூட அவர் தன்னை ஒரு பிரைமரி போல்ஸ் விஜயகாந்த் மாதிரி 234 வேட்பாளர் நிறுத்தப் போகிறேன் அல்லது கமலஹாசனை போல் 39 தொகுதியிலும் மக்களவையில் வேட்பாளர் நிறுத்தப் போகிறேன் என்று அவர் கூறவில்லை. அப்படி ஒரு வாய்ப்பு அவருக்கு மக்களவை தேர்தலில் இருந்த போது கூட அவருடைய ஆலோசனைகளின் தவறுகளால் அதை அவர் பயன்படுத்த தவறிவிட்டார். அதை பயன்படுத்தி இருந்தால் இன்றைக்கு அவர் ஒரு அரசியல் சக்தியாக களத்தில் நின்றிருப்பார். ஆனால் இன்று மக்களவைக்கு முன்பே கட்சி ஆரம்பித்தாலும் ஒரு பாப்புலாரிட்டி உள்ளவராக, மக்களின் அபிமானம் பெற்றவராக, ரசிகர்களின் அன்பை பெற்றவராகத்தான் நிற்கிறாரே தவிர பலம் நிரூபித்த ஒரு அரசியல் தலைவராக நிற்கவில்லை. அவர் பலம் நிரூபித்து விஜயகாந்த் கமலஹாசன் ரூட்டில் போகிறாரா அல்லது தனக்கு 2வது இடம் பெயரக்கூடாது, 3வது இடம் பெயரக்கூடாது என்று தங்களுக்குள் போட்டி போடும் தலைவர்களுக்கு மத்தியில் யார் 2வது இடம் யார் 3வது இடம் என்பதை நிரூபிக்கக்கூடிய ஒரு செகண்ட் லெவல் போல்ஸாக இருக்க போகிறாரா என்பதை அவர்தான் உறுதிப்படுத்த வேண்டும். இதுவரை அவர் உறுதிப்படுத்தவில்லை. இந்திய நிகழ்விலும் அவர் உறுதிப்படுத்துவார் என்று நினைத்தேன், அதிலும் அவர் செய்யவில்லை. இன்னும் குறிப்பாக சொல்லுவதென்றால் ஐ எம் வெயிட்டிங். விஜய் பிரைமரி போல்ஸா சபார்டினேட் போல்ஸா என்பதை விஜய் உறுதிப்படுத்த வேண்டும். எப்பொழுது வேண்டுமானாலும் அவர் உறுதிப்படுத்தலாம். அதற்காக ஐ எம் வெயிட்டிங் என்பதுதான் உண்மையான நிலைமை. இல்ல, கடந்த ஆண்டு அவர் அம்பேத்கர், பெரியார், காமராஜர் போன்ற தலைவர்களை குறிப்பிட்டாரு. போன வருஷம் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே குறிப்பிட்ட விஜய் இந்த வருஷம் கட்சி ஆரம்பிச்சு பல்வேறு விதமான அடுத்தடுத்த நகர்வுகளை மேற்கொண்டதற்கு பிறகு குறிப்பிடலன்னா அவருக்கு வேற ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்ல ஒரு உத்தி இருக்கும்னு நம்ம பார்க்க முடியாதா? ரவீந்திரன் குழப்பத்தில் இருக்கிறாரு. தான் பிரைமரி போல்ஸ் விஜயகாந்த் கமலஹாசன் மாதிரி 234 39 நிற்க போகக்கூடிய ஒரு சக்தியா அல்லது யாருக்காவது சபார்டினேட் போல்ஸாக போகக்கூடியவராங்கிறதுல அவருக்கு ஒரு குழப்பம் இருக்குது. அதுல அவர் தெளிவுபடுத்தல. ஆனா ஒரு வாலண்டரி ஆர்கனைசேஷன்ல நீங்க தெளிவுபடுத்துங்க, இன்னும் தெளிவுபடுத்ததான் தீரணும்னா யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது. அதே மாதிரி விஜயையும் நாம கட்டாயப்படுத்த முடியாது. அது அவருக்கு பெர்ராகேட்டிவ், அவருக்கு உரிமை. இந்த பாப்புலாரிட்டி, இந்த பிராண்டிங், இந்த இமேஜ் பில்டிங்லேயே அவர் போயிட்டு இருக்கலாம். இது அவருக்கு சினிமாவுக்கும் கெயின் தான் கொடுக்கும். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சினிமாவுக்கும் லாபம் தான். அரசியல் ரீதியா அவரை பொறுத்தளவுல நாம அவர் பொசிஷன் பண்ணணும்னு எதிர்பார்க்கிறோம். அது பொசிஷன் பண்றது எப்ப வேணாலும் பண்ணிக்கலாம். அது அவருக்கு உரிமை என்பதை நாம பதிவு பண்ணுகிறோம். நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு